ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், இப்படி ஒரு யோகியாக இருக்கும் இவர், இந்த ஒரு நபர் யோக யுக்தாத்மாவாக யுக்தனாக எப்போ மாறுவாரோ, யுக்தாத்மா என்று சொன்னாலே இறைவனை அடைந்த அந்த நிலை, அதாவது இறைவனும் நாமும் ஒன்றுதான் என்று அந்த உணர்கிற அந்த நிலை. அப்படி நம்ம இறைவனை உணர்ந்து விட்டோம் என்றால் நமக்குள்ளும் அவர்தான் இருக்கிறார், அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் அவர்தான் இருக்கிறார், உயிர் உள்ள விஷயங்கள் உயிரற்ற விஷயங்கள் அனைத்திலும் அவர்தான் இருக்கிறார், இந்த உலகமாகவும் இருக்கிறார், இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார் என்ற அந்த உண்மையை எப்போ நம்ம உணர்றோமோ, அந்த உண்மையை உணர்ந்து மனதார அந்த உண்மையை உணர்ந்து மற்றவாளுக்கும் அதை தெரிவிக்கணும் என்று ஆசைப்படுறோமோ, அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு நிலையில் தான் நம்ம ஒரு யுக்தாத்மாவாக மாறுகிறோம் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். கர்மயோகத்தில் சொன்னார் இதை. இப்படி சொல்லிட்டு இந்த யுக்தாத்மாவாக இருக்கும் இவர் எப்படி இருப்பார், இவரோட குணங்கள் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, அதாவது சர்வபூதஸ்தமாத்மானம் அனைத்து பூதங்களிலும், பூதம் என்று இங்கே வரும் ஒரு சொல்லானது உயிரினங்களை குறிக்கும் சொல்லாக இருக்கு. உயிர் உள்ள விஷயங்கள் அனைத்திலுமே, உயிரினங்கள் அனைத்திலுமே அந்த இறைவனை காண்கிறவராக இருக்கிறார் இந்த யுக்தாத்மா. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, அதாவது அனைத்திற்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறார், அனைத்துமே இறைவனுக்குள்ளதான் இருக்கிறது என்று இந்த இரண்டு உண்மையும் உணர்ந்தவராக இருக்கிறார். அதாவது அனைவருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார், அந்த இறைவனுக்குள்ளதான் அனைத்துமே இருக்கிறது என்று இந்த ரெண்டு விஷயத்தையுமே உணர்ந்தவர், இந்த ரெண்டு உண்மையுமே உண்மையாக உணர்ந்தவர் தான் ஒரு யுக்தாத்மா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனாக, இந்த விஷயத்தை புரிந்துவிட்டால் அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான் வசிக்கிறார் என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டால் சர்வத்ர சமதர்ஷனாக, எப்பொழுதும் அனைத்து உயிரினங்களையும் சமமாக தான் பார்ப்பார். இந்த உயிரினம் இது ஒரு விலங்கு, ஒரு நாயாக வைத்துக்கொண்டால், ஒரு யானையாக வைத்துக்கொண்டால், இப்படி யானையானது பெருசாக இருக்கு, இந்த நாயானது குட்டியாக இருக்கு. நாய் வேட்டையாடக்கூடிய குணம் உடையது, ஆனால் யானையோ அந்த இலை கிளையெல்லாம் சாப்பிடக்கூடியது என்று இந்த வேறுபாடெல்லாம் அகன்று அந்த யானையாக இருக்கட்டும், அந்த நாயாக இருக்கட்டும், அதை பார்க்கிற மனிதனாக நானாக இருக்கட்டும், இங்கே இருக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்ற அந்த உண்மையை உணர்ந்து அந்த உண்மையின் அந்த வழியில் அனைத்துமே சமமாக இருக்கிறது என்று யார் உணர்றாளோ, அனைத்துக்குள்ளும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்று யார் உணர்றாரோ, அப்படி உணர்ந்த அனைத்துக்குள்ளும் இருக்கும் இறைவனையே யார் காண்கிறாரோ, எப்பொழுதும் அந்த இறைவனுடைய உரையாடலில் அந்த இறைவனுடைய லீலைகளை பார்த்து கொண்டே அதை அனுபவித்து கொண்டே இருக்கிறாரோ, தன்னோட மனதை இறைவனை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தின் மீதும் செலுத்தாமல் அந்த இறைவன் ஒருவரே கதி என்று யார் இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட ஒரு நபர் பெரிய அளவில், அதாவது அனைத்து ஞானிகள் ஞானமுடையவர்களை காட்டிலும் ஒரு பெரிய லெவலில் அவர் அந்த பகவானை அடைவார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஏனென்றால் வெறும் ஞானத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது, அந்த பகவான் மீது பக்தியும் வேண்டும், அனைத்தையும் அவரிடமே துறந்து சரணாகத்தையும் செய்ய வேண்டும் என்று நம்ம பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கராச்சாரியார் கூறினார். அது போலவே யார் வாழ்ந்திருக்கிறாளோ, அந்த இறைவன் ஒருவரே கதி என்று யார் இருக்கிறாளோ அவளை நிச்சயமாக இறைவன் கைவிட மாட்டார் என்பதனால் இந்த ஒரு ஸ்லோகத்திலையும் நமக்கு தெரிய வரும் விஷயமாக இருக்கு. பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 29வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.